பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்னைக்கு வந்து முசஃபர்பூர்ல மேற்கொண்டாரு. அதுக்கு முன்பாக வந்து கோபால்கஞ்சுங்கிற ஊர்ல வந்து மேற்கொண்டாரு. அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது வேலை வாய்ப்பு, கல்வி மற்றும் மருந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு, பீகார் மக்களுக்கு வந்து கிடைக்காமலே இருக்கிறது. அதனால வந்து கண்டிப்பா வந்து அந்த 3 விஷயத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாரு. இதை தாண்டி வந்து என்ன சொன்னாருன்னா, 4000 கிராமங்கள் வந்து ஒரு மின்சாரம், போதிய அளவு மின்சாரம் இல்லாதனால பீகாரே ஒரு பாதி பீகார் தான் வந்து ஒரு மின்சாரம் இருக்கிறது, மீதி பீகார் மின்சாரம் இல்லைங்கிறது சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகார் மக்களுக்கு வந்து இங்கேருந்து லேபர் மைக்ரேஷன் இங்கே நிறையா இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய வேலை வாய்ப்பு தேடி வந்து டெல்லி, பாம்பே, சென்னை இந்த மாதிரி மெட்ரோஸ்க்குலாம் வந்து வர்றதுனால இவங்க வேலை வாய்ப்புக்காக வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து மின்சாரம் கொடுத்தோம்னா அங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் ஆகும். இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு இங்கேயே நிறையா இருக்கும். பீகாரோடைய செல்வங்கள், மக்கள் வந்து இங்கேருந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பிரச்சாரங்கள்லாம் வந்து வாக்காக மாறுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். இதை பொறுத்திருந்து 8ஆம் தேதி தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் பிரபஞ்ச், முசஃபர்பூர், பீகார்.